Hi, hello, welcome. Again நம்ம வந்துட்டு பைத்தானோட நெக்ஸ்ட் லெவல் வீடியோ மேக் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோட டைட்டில் பார்த்துருந்தாலே உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், ஹவு டு யூஸ் பைத்தான் ஃபார் எத்திக்கல் ஹேக்கிங். ஸோ இது அந்தளவுக்கு அட்வான்ஸான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, இதுவும் பேசிக்ஸ் தான். ஸோ அந்த லெவலுக்கு போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரியான பெரிய பெரிய டூல்ஸாக இருக்கட்டும், பெரிய எல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி சில பேசிக் கான்செப்ட்ஸ் அண்ட் பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம நிறையா விஷயம் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதில் வந்துட்டு இது ஒரு மெயினான கான்செப்ட். நிறையா இதில் வந்துட்டு யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ பெரிய லெவலில் இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணியிருப்பாங்களோ அதை வந்து நம்ம பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஃபஸ்ட்டு பேசிக்ஸ்லேருந்து போக போகிறோம். ஸோ அதுக்காகத்தான் இந்த இது பண்ணுற போகிறோம். ஸோ இந்த வாங்க பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு பேசிக்ஸ் பார்த்துட்டு வந்தீங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ பேசிக்ஸோட வீடியோஸ் எல்லாம் ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டு போட்டிருக்கோம். ஸோ அங்கே பார்த்துக்கலாம். கீழே வந்துட்டு லிங்க்கில் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன். ஸோ அங்கே பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஓகே பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இந்த சாக்கெட் அப்படிங்கிற மாடியூல் தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண போகிறோம் பைத்தானில். ஸோ இந்த மாடியூலை இம்போர்ட் பண்ணி அதை வந்துட்டு இம்போர்ட் அப்படிங்கிற இந்த கான்செப்ட் தான். இது வந்துட்டு இதை பற்றி பேசிக்ஸ் இதெல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு ப்ரீவியஸ் செஷன்ஸ், அதாவது பைத்தானோட பேசிக் செஷன்ஸில் கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்துட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வீடியோஸில் நான் வந்துட்டு இனிமேல் ஸ்பெஷல் இதாக போடலான்ட்டு இருக்கேன், ஸ்பெஷலாக. ஓகே, இதை நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சாக்கெட்டுங்கிறது வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்ட் லைப்ரரி. இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரி எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஸ்டாண்டர்ட் லைப்ரரிலாம் நம்ம வந்துட்டு எதுவும் இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. ஸ்டாண்டர்ட் லைப்ரரினா டிஃபால்ட்டாக நம்ம மிஷின்லேயே ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய சில ப்ராசஸ்க்கான இதெல்லாமே வந்துட்டு ஸ்டாண்டர்ட் டிஃபால்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நம்ம வந்துட்டு எந்த இன்ஸ்டால் பண்ண தேவையில்லை. மீன் பிப் கமெண்ட் யூஸ் பண்ணி இன்ஸ்டால் பண்ணோன்னா அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதுதான் வந்துட்டு ஸ்டாண்டர்ட் லைப்ரரின்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு எப்படி சாக்கெட் கனெக்ஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாக்கெட் கனெக்ஷன்ஸை கனெக்ட் பண்ணுறது நம்மளுக்கு வந்து தேவையானது எல்லாமே வந்துட்டு ஐபி அட்ரஸ் அண்ட் போர்ட். ஐபி அட்ரஸ் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ லோக்கல் ஐபி வந்துட்டு எல்லாருமே பார்த்துருப்பீங்க. நம்மளுடைய மிஷின் கனெக்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இதாக இருக்கட்டும். நம்மளோட பப்ளிக் ஐபி பார்த்தீங்க அப்படின்னா சர்வீஸ் ப்ரொவைடர் கொடுப்பாங்க. சம் ஸ்டாட்டிக் ஐபிஸ் இருக்கும். ஸோ அதில் ஸ்டாட்டிக் ஐபி என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாட்டிக்காக ஒரு நம்மளோட சர்வருக்கெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஐபி தான் இருக்கும். ஸோ அந்த ஐபி தான் எப்போவுமே பாயிண்ட் பண்ணிட்டு இருக்கும். கூகுள் இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு ஸ்டாட்டிக் ஐபி வச்சுருப்பாங்க, ஒவ்வொரு சர்வர்ஸ்க்குமே, ஒரு வெப்சைட் ரன் ஆகிறதுக்கு கூட. ஸோ அதை பற்றி டெப்த்தாக பார்க்கணுன்னா இன்னொரு வீடியோ வந்துட்டு உங்களுக்கு அந்த ஓஎஸ்ஐ லேயர், ஐபி அட்ரஸ் அண்ட் நெட்வொர்க்கிங் இதெல்லாம் ரொம்ப டெப்த்தாக பார்க்கலாம்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம், அடுத்த ஸ்பெஷல் வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஸ் ஐபி அட்ரஸை பற்றி பேசணும் அப்படின்னா நிறைய கான்செப்ட்ஸ் இருக்குது. அதில் வந்துட்டு கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் இந்த மாதிரி நெட்வொர்க் டைப்ஸ் இருக்குது. ஸோ அந்த நெட்வொர்க் டைப்ஸ் அதை வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க, அண்ட் சப்நெட், இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ அதுக்கும் வீடியோஸ் அந்த மாதிரி ரிலேட்டட் வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய பேருக்கு அது தெரிஞ்சிருக்கும். ஸோ புதுசாக வரவங்க, புதுசாக பார்க்கணும் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓகே ஐ எம் ரெடி, நான் வந்துட்டு வீடியோ போடுறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் போர்ட்ஸ், ஓகே நம்ம போர்ட்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, போர்ட்ஸுக்கு வந்துட்டு லிமிட்ஸ் இருக்குது. ஸோ அந்த லிமிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6535. இதுக்கப்புறம் வந்துட்டு போர்ட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியாது. அதுக்குள்ளே இருக்கிற போர்ட்ஸை தான் நம்ம யூஸ் பண்ணிக்கும். அண்ட் அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு போர்ட்ஸ் சிலது இருக்குது. 8080லாம் பார்த்தீங்கன்னா ஹெச்டிடிபிக்கு யூஸ் பண்ணணும். நம்ம லோக்கல் ஹோஸ்ட்டில் யூஸ் ஆகட்டும், இல்லை ஹெச்டிடிபி வெப்சைட்டுக்கு யூஸ் பண்ணுறது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா 8080 போட்டு அண்ட் 8080 அண்ட் ஆல்சோ வந்துட்டு பார்த்திங்கன்னா 443 இதெல்லாமே வந்துட்டு ஹெச்டிடிபிஎஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் எஸ்எஸ்ஹெச்சுக்கு 22 எஃப்டிபி இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு போர்ட் நம்பர் இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு சாக்கெட் கனெக்ட் பண்ணுறதுக்கு இருக்குது. அதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா சாக்கெட்டோட ஃபேமிலி மீன்ஸ் ஐபி அட்ரஸ் இதை வந்துட்டு ஓகே நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்துட்டு டிசிபி அண்ட் யூடிபி இருக்குது. டிசிபி பார்த்தீங்க அப்படின்னா இதையும் வந்துட்டு நான் அந்த இன்னொரு ஸ்பெஷல் வீடியோ இதுக்காகவே மேக் பண்ணுறேன். ஸோ ஏன்னா இது வந்துட்டு நான் இன்னும் சொல்லணும்னா டெப்த்தாக யூடிபி இதெல்லாம் போனால் வீடியோ வந்துட்டு ரொம்ப லென்த்தாக போயிருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா யூடிபி பார்த்தீங்க அப்படின்னா சென்டிங் அண்ட் ரிசீவிங் ப்ராசஸ் தான். இப்போ நான் ஒரு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்னா அதுக்கு ரெஸ்பான்ஸ் வரும், அவ்வளோதான். ஸோ நீங்கள் பிங் பண்ணி பார்ப்பீங்க இல்லையா, எக்ஸாம்பிள்
google.com பிங் பண்ணி பார்க்குறோம் இல்லையா. ஸோ இந்த ரிப்ளை வருது நம்மளுக்கு சர்வரில் இருந்து. அதுதான் வந்துட்டு சென்டிங் அண்ட் ரிசீவிங்கோட இது. ஸோ நம்ம ஒரு ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறோம், அதாவது பார்த்திங்கன்னா நம்ம 4 ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கு 4 ரெக்வஸ்ட் 4 ரிசீவ் ஆகிருக்கு. ஸோ டேட்டா லாஸ்ட், அதாவது வந்துட்டு டிசிபியில் மோஸ்ட்லி டேட்டா லாஸ்ட் இருக்காது. அண்ட் இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்ப்போம். இது வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோக்ராமிங்காக போட்டிருக்கேன். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம எப்படி சிம்பிளாக ஒரு கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுவோம், ஒரு சர்வர் சைடில் வந்துட்டு எப்படி க்ரியேட் பண்ணுவோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்துட்டு இந்த மெத்தட் இதை விட்டுருங்க. நான் வந்துட்டு இதோட ஃபேமிலி அந்த போர்ட் டைப் சாரி என்ன டைப், அதாவது வந்துட்டு சாக் ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது வந்துட்டு டிசிபி அண்ட் யூடிபி நெட் இதெல்லாம் வந்துட்டு நம்ம இன்னொரு வீடியோவில் எலாபரேட்டாக அடுத்த பைத்தான் நெட்வொர்க் சீரீஸில் வந்து நெட்வொர்க் வீடியோஸில் வந்துட்டு நம்ம ஃபுல் டீட்டெயிலாக பார்ப்போம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம பார்த்திங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு இப்போ நம்ம சர்வரில் யூஸ் பண்ண போகிற கான்செப்ட்ஸ், அதாவது வந்துட்டு சர்வர் அண்ட் கிளைண்ட் யூஸ் பண்ண போகிற கான்செப்ட் பார்க்கலாம். பைன்ங்கிறதுல வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நம்மளுடைய நம்ம கனெக்ஷன் வந்துட்டு ரிலீஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்ம சர்வர் இருந்து யாராவது ஒரு கிளைண்ட் வந்துட்டு சர்வருங்கிறதுனாலே பார்த்திங்கன்னா எப்போவுமே ரன் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்துட்டு அதுக்கு ஏதாவது ரெக்வஸ்ட் வந்துச்சுன்னா அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணும். ஸோ நம்மளுக்கு வந்துட்டு அதுக்கு ஒரு ஐபி தேவைப்படும். நம்ம மிஷினுக்கு வந்துட்டு சர்வர் அப்படின்னா அந்த சர்வருக்கான அட்ரஸ் தேவைப்படும். அந்த அட்ரஸ் அண்ட் எந்த போர்ட்டில் போர்ட் வந்து ஒரு அட்ரஸ்க்கு வந்துட்டு ஒரு வீடியோ எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 2 விதம் ஏகப்பட்ட போர்ட்ஸ் இருக்கலாம். போர்ட்ஸ் மீன்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா இப்போ நான் ஒரு இடத்துல இருக்கேன், ஒரு கோயம்புத்தூர் ஒரு ஏரியாவில் இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு ஒரு வே மட்டும் இருக்காது. ஸோ என்னோடய வீட்டுக்கு வந்து நான் வர்றதுக்கு வந்துட்டு மல்டிபிள் வேஸ் இருக்குது. ஃப்ரம் மை ஆஃபீஸ் டு மை ஹோம் இன்பிட்வீனில் நான் ட்ராவல் பண்ணி வர்றது எந்த மாதிரி வேணாலும் வரோம் அதில். ஸோ அதுக்கு எனக்கு எந்த மாதிரியான ஒரு சில டைமில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சில வழிகள் மட்டும்தான் ஓப்பனாக இருக்குது, அதில் மட்டும்தான் நான் வர முடியும். ஸோ அதுதான் வந்துட்டு இப்போ ஹோஸ்ட் போர்ட்டும். ஒரு நிமிஷம். ஓகே, அதுதான் வந்துட்டு நம்ம பயன் பண்ணக்கூடியது. அண்ட் லிசனிங் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சர்வரில் வந்துட்டு அட் அ டைமில் 4 பேர் கூட அக்சஸ் பண்ணலாம் அந்த சர்வரை. பட் நம்ம ஒரே போர்ட்டை அக்சஸ் பண்ணலாம். அதுக்கு வந்துட்டு நிறைய இது இருக்குது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கூகுள் சர்வரே பார்த்திங்கன்னா நம்ம நிறைய பேர் மில்லியன்ஸ் ஆஃப் யூசர்ஸ் வந்துட்டு அட் அன் டயத்தில் கூகுள் பண்ணுறாங்க அப்படின்னா அது வந்துட்டு எவ்வளோ யூசர்ஸை கரண்ட் டைமில் அக்செப்ட் பண்ணணும், இந்த மாதிரியான சில இதெல்லாமே வந்துட்டு அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் இந்த லிசனிங்கில் வந்துட்டு இப்போ நம்ம எவ்வளோ கனெக்ஷன்ஸ் நம்ம அலோவ் பண்ணலாம் அப்படிங்கிறத கொடுக்க போகிறோம். ஸோ ஓகேவா. அதுக்கடுத்து அக்செப்ட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு கிளைண்ட்டை அக்செப்ட் பண்ணிக்கிறது. அதாவது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு இந்த ஐபி அந்த அட்ரஸை அக்சஸ் பண்ணுறாங்க. சில இதுக்கு வந்துட்டு நம்ம கண்டிஷன் பேஸ் பண்ணி பண்ணலாம், இல்லை ஆத்தரைட் யூசர்ஸ் வர மாதிரி பண்ணலாம். லாகின் யூசர் வர வந்துட்டு அவர்கிட்ட வர லாகின்ஸ் க்ரெடென்ஷியல் வச்சு பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு அந்த மாதிரி பண்ண போகிறதுல வெறும் பேசிக் ஒரு கிளைண்ட் ஒன் சர்வர் அந்த சர்வர் கம்யூனிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ நம்ம டேரெக்டாக அக்செப்ட் அண்ட் தென் கனெக்ஷன் க்ளோஸ். இது வந்துட்டு ரெண்டுக்குமே காமனாக இருக்கும். அண்ட் கிளைண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா கனெக்ட், சென்ட் அண்ட் ரிசீவ் இதுதான் இருக்கும். ஸோ இது ஓகே. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பஃபர்னு ஒன்று இருக்கும். சரி, இந்த மெசேஜில் பஃபர். ஸோ இந்த பஃபர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பஃபர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு சர்வர், ஸோ சர்வர்லேருந்து ஒரு டேட்டா நம்ம மிஷினுக்கு வரும். ஓகேங்களா. இந்த வர்ற டேட்டாவை வந்துட்டு ரிசீவ் பண்ண போகிறது இது வந்துட்டு 2048 அவ்வளோ சைஸ் இருக்கிற ஒரு பைட் இருக்கிற டேட்டாவை அனுப்புது அப்படின்னா அவ்வளோத்தையும் நம்ம வாங்கி ரிசீவ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்மளுக்கு வந்துட்டு சர்டைன் டைமில் வந்துட்டு நம்மளோட அதாவது வந்துட்டு மிஷினோட இதை பற்றி அதோட வந்து கிளைண்ட்டோட இதை பேஸ் பண்ணி தான் அதோட சர்வர் கிளைண்ட்டில் வந்துட்டு ஒரு ஒர்க் ஆகிட்டு இருக்கிற மிஷினோட கெப்பாசிட்டியை பொறுத்து தான் அதுக்கேற்ற மாதிரி தான் அது டேட்டாவை ரிசீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்துட்டு லிமிட் நம்ம செட் பண்ணணும். ஸோ அந்த லிமிட் வந்துட்டு எவ்வளோ ரேஞ்ச் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு கொடுக்கலாம். அதுதான் வந்துட்டு பார்த்திங்கன்னா இது. ஸோ இது வந்துட்டு சர்வர் இவ்வளோ பெரிய டேட்டாவை சென்ட் பண்ணுது அப்படின்னா நம்ம வந்துட்டு அவ்வளோ ரிசீவ் பண்ண முடியாது. அப்படிங்கிறப்ப நம்ம வந்துட்டு ஒரு செட் ஆஃப் இது வந்துட்டு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த டைம் கனெக்ஷன், அதாவது வந்து per கம்யூனிகேஷன் மீன்ஸ் ஒரு பேக்கெட் இங்கேருந்து இங்கே ட்ராவல் ஆகி வர்றப்ப அதோட சைஸ் இவ்வளோவா வருது அப்படின்னா அதில் எவ்வளோ சைஸ் வரைக்கும் இது அலோவ் பண்ணணும். ஸோ இது வெப் ப்ரௌசர்லேயே நீங்கள் பார்க்கலாம். வெப் ப்ரௌசரில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிள் நான் வந்துட்டு கூகுள் எடுத்துக்கிறேன். இப்போ நான் கூகுள் வந்துட்டு கிளிக் பண்ணதும் எனக்கு கூகுள் வந்துட்டு போயிட்டு திருப்பி எனக்கு ஒரு வெப்பேஜ் வந்திருக்கு. இந்த வெப்பேஜ் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட வியூ பேஜ் சோர்ஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு என்னுடைய ஆக்சுவல் ரிசல்ட் மீன்ஸ் இது அவங்க அதாவது வந்து ரெஸ்பான்ஸாக கொடுக்கக்கூடிய நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு இது. ஸோ அதை வந்துட்டு நம்மளுக்கு
வியூவாக கன்வெர்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுக்குது. சோர்ஸை வந்துட்டு வியூவாக கன்வெர்ட் பண்ணி அவங்க எந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி நம்மளுக்கு ரிட்டர்ன் பண்ணுது. இது வந்துட்டு ஸோ இது இதில் வந்துட்டு சில ஸ்டேட்டஸ் கோட் இதெல்லாமே இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா இப்போது இதுதான் என்னோடய மிஷின் வச்சுக்குவோம். ஸோ நான் வந்துட்டு இப்போ சென்னையில் இருந்துட்டு என்கிட்ட வந்துட்டு ஒரு ரவுட்டர் இருக்குது. ஸோ என்னோடய நெட்வொர்க் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர் வந்துட்டு இது வந்து சர்வீஸ் ப்ரொவைடர் அண்ட் அவருக்கு வந்துட்டு அவருக்கு மேலே இருந்து சர்வீஸ் கனெக்ஷன் வாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்ட்ரிக்குள்ளே இருக்கும். ஸோ கண்ட்ரியோட லிமிட்ஸுக்குள்ளே இருக்கும். ஸோ இன்னொரு இது பார்த்தீங்கன்னா அதர் கண்ட்ரி ஆர் கூகுள் சர்வர்னு வச்சுக்குவோம். ஸோ அது வந்து கம்யூனிகேட் ஆகக்கூடிய அதுக்கு அங்கே வந்துட்டு சில சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்க. ஸோ அந்த சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ்லேருந்து கூகுளோட இதுக்குள்ளே போகும். கூகுளோட இதுக்குள்ளே நம்மளோட பர்டிகுலர் கூகுள் சர்வர் இருக்கு இல்லையா, அந்த கூகுள் சர்வருக்குள்ளே போயிட்டு இதான் நம்மளோட கூகுள் சர்வர்னு வச்சுக்குவோம். ஸோ நம்மளோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குன்னா நம்மளோட ரவுட்டர் அதாவது வந்துட்டு நம்மளுடைய இதுக்குள்ளே நம்மளோட லோக்கல் மிஷின்ஸ் நிறையா கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இதிலிருந்து நம்ம வந்துட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறது நம்மளோட சர்வீஸ் ப்ரொவைடருக்கு போகும். இதிலேருந்து நம்ம சர்வீஸோட நம்மளோட கண்ட்ரி இதுக்கு இடையில் வந்துட்டு நிறைய சர்வர்ஸை அது கிராஸ் பண்ணி தான் போகும். ஸோ அது எவ்வளோ இருக்கும் என்ன இருக்கும்னா நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா ஒவ்வொரு இதுக்கு பேஸ் பண்ணி கிராஸ் பண்ணி போகிறப்போ ஒவ்வொரு மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து இன்னொரு கண்ட்ரியோட இதை அக்சஸ் பண்ணும். அதுக்கு இடையிலையும் இதே மாதிரி ப்ராசஸ்லாம் இருக்கும். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் தாண்டி தான் இதுக்குள்ளே வரும். ஸோ இதுக்குள்ளேருந்து வரதை டிவைட் பண்ணி தனித்தனியாக இதுக்குள்ளே வந்துட்டு தனித்தனி சப் நெட்வொர்க்ஸ் இருக்கும். ஸோ தனியாக இதுக்குள்ளே வந்துட்டு தனியாக நிறைய இதே மாதிரி சர்வர்ஸ் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு இந்த ஐபி இருக்கக்கூடிய அந்த இடத்த வந்துட்டு நம்மளோட ரெக்வஸ்ட் சென்ட் ஆனதுக்கப்புறம் இங்கே வரும். ஸோ இங்கேருந்து நம்மளுக்கு திருப்பி சென்ட் பண்ணுற ரெஸ்பான்ஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகி சேம் இதில் ட்ராவல் பண்ணி வந்துட்டு நம்மளுக்கான ரெஸ்பான்ஸை கொடுக்கும். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா வெப் ப்ரௌசர் சைடில் நிறையா விஷயம் இருக்குது. அது வந்துட்டு ரெக்வஸ்ட் டைப்ஸ் இருக்குது. நம்ம வந்துட்டு ஒரு கெட் ரெக்வஸ்ட் கொடுக்குறோம், அதாவது வந்துட்டு ஒரு ரிசல்ட் கேட்குறோம் அப்படின்னா அந்த ரிசல்ட் போய் ப்ராசஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்கு இடையில் ப்ராசஸ் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் போயிட்டு நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்குறதுக்கு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போனீங்கனாலே தெரியும். ஸோ இதில் வந்துட்டு நெட்வொர்க் டேப் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதில் போயிட்டு விண்டோஸ் ஆர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஒரு கெட் ரெக்வஸ்ட் போகும். அந்த கெட் ரெக்வஸ்ட்டுக்கான ரெஸ்பான்ஸ் வரும். அதாவது வந்துட்டு யூஆர்எல் இது. இந்த யூஆர்எல்லில் வந்துட்டு இது டொமைன் நேம், இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த டொமைன் நேமுக்கு வந்துட்டு எதுக்கு மேப் ஆகிருக்கோ அந்த ஐபி அட்ரஸ். ஸோ அந்த ஐபி அட்ரஸ் வித் போர்ட் இதாவது நான் சொன்னேன் இல்லையா 8080 and 443 வந்துட்டு ஹெச்டிபிஎஸ்க்கு ஹெச்டிடிபிக்கு அந்த மாதிரியான இதுக்கு. ஸோ அதுக்கான ஸ்டேட்டஸ் கோட் இருக்கும். ஸோ ஸ்டேட்டஸ் கோடு தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ஃபைல் என்ன மாதிரியான ரிசீவ் ஆயிடுச்சு, ஓகே நோ ப்ராப்ளம் சக்ஸஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்டஸ் கோடும் இருக்கும். 403 ஸ்டேட்டஸ் கோட்லேயே ஒன்று அதுக்கான இதே பார்த்தோம்னாலே நிறைய நம்ம பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ கண்டென்ட் ஹெடர்ஸ் இதெல்லாமே வந்துட்டு அந்த ரெக்வஸ்ட்டோடு நம்மளுக்கு வரக்கூடியது. அந்த ரெஸ்பான்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அந்த ரெஸ்பான்ஸை நீங்கள் ரெண்டர் பண்ணி பார்க்குறப்ப தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆக்சுவல் இந்த பேஜோட இது உங்களுக்கு இருக்கும். ஓகேவா, இதுதான் நார்மல் சென்டிங் அண்ட் ரிசீவிங் எவ்வளோ ப்ளா ப்ளா அவ்வளோதான். அண்ட் இதை வச்சுட்டு நம்ம எப்படி ஒரு ப்ரோக்ராம் ரைட் பண்ணுறோம்னு பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் சர்வர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்துட்டு ஓகே ஸோ ஜஸ்ட் நம்ம வந்துட்டு பிரிண்ட் பண்ணிக்கிறோம். அதுக்கடுத்து கனெக்ஷன் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த கனெக்ஷனுக்கு வந்துட்டு இப்போ நான் வந்துட்டு ஹோஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஸோ நான் என்னோடய மிஷினோட ஹோஸ்ட் போர்ட்
அண்ட் தென் இதை வந்துட்டு நான் பைண்ட் பண்ண போகிறோம். ஸோ பைண்ட் இப்போ வந்துட்டு நம்மளுடைய பைண்ட் பண்ணியாச்சு. அண்ட் லிசன் எவ்வளோ கனெக்ஷன்ஸை லிசன் பண்ண போகிறோம். ஸோ பர் செகண்ட் ஒரு கனெக்ஷன் அண்ட் client and client comma connection dot accept. கனெக்ஷன் வந்துட்டு கண்டினியூஸ் ரன்னிங்காக while யூஸ் பண்ணிக்கிறோம். ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் எனக்கு கிளைண்ட்டிருந்து வர டேட்டாவை ரிசீவ் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நம்ம ஓகே இது வந்துட்டு ஒன்ஸ் தான் நம்மளுக்கு கனெக்ஷனோட ஃப்ரெண்ட் பண்ணி காட்டும். ஸோ ஃப்ரெண்ட் எவ்ரி டைம் வந்துட்டு எந்த கிளைண்ட் அப்படின்னு பார்க்கலாம். அப்படிங்கிறத பார்த்துக்கிறோம். இது எந்த கிளைண்ட் அப்படிங்கிறத வந்துட்டு யார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்துட்டு கனெக்ஷன்ஸை மல்டிபிள் ஒரு 2 கனெக்ஷன்ஸ் வச்சுக்குவோம், 2 10 கூட வச்சுக்குவோம். ஓகே இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ரிசீவ் பண்ண போகிறோம். ஸோ டேட்டா இஸ் ஈக்குவல் டு கிளைண்ட் டாட் receive 1024 buffer கொடுத்துட்டோம். decode print சும்மா டிசைன் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து டேட்டா ஓகே லெட்ஸ் இப்படியே பண்ணுவோம். டேட்டாவை பிரிண்ட் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு நம்ம மெசேஜ் ரிசீவ் பண்ணதுக்கப்புறம் ரெஸ்பான்ஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ரெஸ்பான்ஸ் கொடுக்குறது வந்துட்டு மெசேஜ் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஸோ மெசேஜ் வந்துட்டு இன்புட்டாக எடுக்க போகிறோம். ஸோ இந்த இன்புட் அண்ட் ஓகே இதுக்கடையில் வந்துட்டு இன்னொரு இதையும் பண்ணிக்கலாம். இஃப் நாட் டேட்டா அப்படின்னா பிரேக்கில் நான் மட்டும் இது ஒர்க் பண்ணேன். ஓகே இதில் வந்துட்டு நான் டைப் பண்ண போகிற மெசேஜ் சென்ட் பண்ண போகிற மெசேஜ் எப்படி நம்ம கொடுப்போம் அப்படின்னா கிளைண்ட் டாட் சென்ட் மெசேஜ் டாட் encode okay type and then message got sent client order
இதை வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இப்போ வந்துட்டு ஓகே இதெல்லாமே கரெக்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஓஹோ Python 3 சர்வர். ஓகே நம்மளுடைய சர்வர் வந்துட்டு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு டெல்நெட்டை வச்சுட்டு எப்படி டெல்நெட்லேருந்து ஒரு கனெக்ஷனை சென்ட் பண்ணி பார்ப்போம். டெல்நெட் வந்துட்டு பட் ஓகே அட்ரஸை நார்மலாக இது பண்ண முடியாது. ஸ்டிஆர் கொடுத்துட்டு சர்வர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதே மாதிரி டெல்நெட்லேருந்து கனெக்ஷன் எடுக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கனெக்ஷன் அதாவது வந்துட்டு இந்த கிளைண்ட்டோடைய ஐபி அண்ட் கிளைண்ட் இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கிற ஒரு போர்ட். ஸோ இதில் இருந்துட்டு ஒரு மெசேஜ் சென்ட் பண்ண போகிறேன். மெசேஜ் ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ நான் இங்கேருந்து இப்போ ஒரு மெசேஜை சென்ட் பண்ண போகிறேன். ஓகே ரைட். இப்போ இங்கேருந்து நம்ம ஒரு மெசேஜு போகிறோம். டெல்நெட்னா இப்படி தான் பண்ண முடியும். சரி ஓகே டெல்நெட் அப்புறம் பார்க்கலாம். ஸோ இந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நம்ம சர்வர் சைடு எழுதிட்டோம். அதுக்கு கிளைண்ட் எழுதலாம்.
இப்போ நம்ம வந்துட்டு டீகோட் பண்ணிட்டோம். ஸோ டீகோட் பண்ண டேட்டாவை பிரிண்ட் பண்ண போகிறோம். ரிசீவ் பண்ண மெசேஜ் அண்ட் தென் இதை பேஸ்ட் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ என்ன பார்த்தீங்கன்னா திருப்பி நம்மளுக்கு இந்த லூப் சர்க்கிள் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ கனெக்ஷன் க்ளோஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, வச்சுக்கிறோம். ஸோ இந்த சிஎம்டியிலேருந்து ஓகே கனெக்ஷன் கிடச்சிருச்சு. ஸோ இங்கேருந்து நம்ம மெசேஜ் சென்ட் பண்ணணும். ஹாய் ரிசீவ் ஆயிடுச்சு. ஹாயில் அங்கே இருந்துட்டு ஹலோ ரைட். ஓகே ஹலோ ரிசீவ் ஆயிடுச்சு. ஸோ எகெயின் திரும்பி வருது. ஸோ நான் இன்னொரு கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே டெல்நெட் இப்போ நான் இங்கே இருந்துட்டு சென்ட் பண்ணுறேன். சேவ் ஆயிடுச்சு. இது இன்னொரு கனெக்ஷன் வரை வெயிட் மினிட். ஒரு கனெக்ஷன் ஓடிட்டு இருக்கிறதுனால ஸோ இதை ஸ்டாப் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே. இப்போ சாக்கெட் டெல்நெட் கனெக்ஷன் ரன் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 465929. ஸோ இதெல்லாம் கிளைண்ட்டை ரன் பண்ணுவோம். ஸோ இங்கே இருந்துட்டு Q அண்ட் தென் R. இப்போ இதுவும் கம்யூனிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இதை கனெக்ஷனை ஒவ்வொரு டைமும் ஒரு போர்ட்ஸை ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, அண்ட் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, இன்னொரு டைம் வந்துட்டு கோடை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ வீடியோ டைமிங் ஓகே, இதுவே 28 மினிட்ஸ்க்கு வந்துச்சு. ஜஸ்ட் இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சர்வர் கனெக்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் ஹோஸ்ட் போர்ட் கனெக்ட் பண்ணியாச்சு அண்ட் மெசேஜை நான் சென்ட் பண்ண மெசேஜ் எடுக்கிறேன், அதை சென்ட் பண்ணுறேன். ஸோ சென்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜை வந்து என்கோட் பண்ணி சென்ட் பண்ணுறேன். என்கோட் பண்ணி சென்ட் பண்ணதுக்கப்புறம் அங்கேருந்து ஒரு சர்வரில் இருந்துட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் நான் எடுக்க போகிறேன். ஸோ இங்கேருந்து வந்துட்டு ஒரு இதை வந்துட்டு மெசேஜை நான் சென்ட் பண்ண போகிறேன். ஒரு சென்டிங் அண்ட் ரிசீவிங் ஒருத்தர் சென்ட் பண்ணி அந்த சென்ட் பண்ணால் தான், அதாவது வந்துட்டு அவர் சர்வர் தான் நம்ம திருப்பி இது பண்ணுற மாதிரி கோட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கோடை வந்துட்டு நான் GitHubல அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே, யாருக்காவது அந்த லிங்க்கையும் நான் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ஸில் கொடுக்குறேன். இந்த மாதிரி ஸ்பெஷல் வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும்னு சொல்லுங்கள். இது மாதிரி ஸ்பெஷல் வீடியோ நான் தொடர்ந்து அடுத்தடுத்து போட போகிறேன். ஸோ பைத்தன் சீரிஸில் தான். அண்ட் அது அடுத்து PHPயில் இது மாதிரி ஏதாவது வீடியோஸ் வேணும்னாலும் சொல்லுங்கள். ஸோ இதை பேஸ் பண்ணி நிறைய வீடியோஸ் வரப்போகுது. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ், தேங்க்யூ.